Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காலதாமதமாக வரும் அரசு பேருந்தை மாணவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே பாத்தகோட்டா கிராமத்திற்கு தினமும் காலை 8 மணிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து அண்மை காலமாக தாமதமாக காலை 9:30 மணிக்கு இயக்கப்பட்டதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் தாமதமாக வந்த அரசு பேருந்தை மாணவர்கள் சிறைப்பிடித்தனர். மதுரை வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டியில் உள்ள 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க வைகை அணையில் உள்ள மதகு பகுதியை 67 அடியிலிருந்து 62 அடியாக குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டு விவசாயிகளை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் நகராட்சியுடன் இளவங்கார்குடி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இளவங்கார்குடி, தண்டலை, பெருங்குடி, வேலங்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் வரி உயர்வு போன்றவற்றால் பாதிக்கப்படுவோம் என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இளவங்கார்குடி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு பொங்கல் முதல் கோவை கோட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களிடம் முன்னுரிமை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது திடீரென பணியிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தங்களுக்கு தினசரி பணியை வழங்குமாறு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் BA, MA வகுப்புகள் உள்ள இடங்களில் கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை. இது குறித்து கேட்டதற்கு விரைவில் செய்து தருவதாக கல்லூரி நிர்வாகம் எழுப்பி வருவதை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் கூட தங்களின் தேவைகளை போராடியே பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்பெல்லாம் கேட்க போறோமோ அப்பப்பெல்லாம் இந்த செஞ்சு தரேன்னு மறுப்புரை செய்தான்னு சொல்றாங்க. ஒரு தீர்வா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க அது கேட்காம தான் இன்னைக்கு எப்ப செஞ்சு தரீங்கன்னு நாங்க இப்போ முற்றுகை போராட்டம் மாதிரி கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ஊராட்சி மன்ற தலைவரை சாதி பெயர் கூறி இழிவுபடுத்தி கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பானது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணித்தள பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் முதுவந்திடல் ஊராட்சி உதவி இயக்குனர் கேசவதாஸ் மற்றும் அவரது உறவினர்கள் முதுவந்திடல் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி மகாராஜனை சாதி பெயர் சொல்லி தரக்குறைவாக பேசியதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி உதவி இயக்குனர் கேசவதாஸ் மற்றும் அவரது உறவினர்கள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சாதி பெயரால் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் இழிவுபடுத்தி கொலை மிரட்டல் விடுப்பது ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்திருப்பது பலரையும் கொதிப்படைய வைத்துள்ளது. அவர் எப்போ இந்த ஊர்ல இருந்து பணி மாற்றி சிவகங்கைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து எனக்கு பணியில தொந்தரவு, வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல. தரக்குறைவா, மரியாதை இல்லாமல் சாதியை பற்றி பேசுறது, சேரில் உட்காராம விடுறது, மொத்தமாக கும்பலாக சேர்ந்து அடிக்க வந்து ஒரு நாளைக்கு நாளும் அடித்து காலி பண்ணாக்கே சரிப்படும், அடுத்து நிற்கக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் வேற. பதவியில் இருந்தும் எங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை?